சரவணனும் மயிலும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மயில் வந்து ரொம்ப சந்தோஷமா உணர்றாங்க. சரவணன் கிட்ட நான் இப்படிலாம் இருப்பேன்னு நினச்சு கூட பார்க்கலங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து மயில் வந்து அப்படியே வந்து வெட்கப்படுறாங்க. சரவணன் தொட்டோனே அப்படியே வந்து கைய வந்து அவங்க முகத்துல வந்து மூடிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு "என்ன மயிலு?" அப்படி சொல்றாரு. "எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு மாமா" அப்படின்றாங்க. அப்படியே வந்து சரவணன் கட்டிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, ராஜி வந்து விடாம அழுதுட்டே இருக்காங்க. அவங்க மனசே சரியில்ல. எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க ராஜிக்கு. அவங்க வந்து அவங்க அம்மாவ நெனச்சு பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. அப்ப கதிர் வராரு. கதிர் வந்தோனே வந்து ராஜிய பார்த்துட்டு, "என்ன ராஜி ஏன் அழுதுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, உடனே வந்து கதிர் அப்படியே கட்டிக்கிறாங்க. ஒண்ணும் புரியல வந்து கதிருக்கு. "என்ன இவ இப்படி பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. "என்ன ராஜி?" அப்படின்னு சொன்னோனே, சாரி" அப்படின்றாங்க. "சரி பரவால்ல இருக்கட்டும். ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால முடியல. என்னால தானே என் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உன்னால ஒண்ணும் இருக்காது. கவலைப்படாதன்னோனே, "இல்லங்க இன்னைக்கு எங்க அம்மா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்கள எங்க அப்பா எடுத்து வந்து வெளிய விட்டாரு. எனக்கு என்னமோ என்னால தான் தோணுது. வந்து அவங்கக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ என்னால தோணுன்ற மாதிரியே தோணிட்டுருக்கு. என் அம்மா பாவம்" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அதான் சித்தப்பா சொல்றார்ல, எதுவும் பிரச்சனை இல்ல. அங்க தான் வந்து பிரச்சனை. அவங்கக்குள்ள அவங்க மாமா வரலன்னு தான் பிரச்சனை" அப்படின்னு. "இல்ல, இல்ல எங்க மாமா அப்பலாம் வராம இருக்க சான்ஸே கிடையாது. ஏதோ நடந்திருக்குது. அத சித்தப்பா மறைக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. "என் அம்மா பாவம். என் அப்பா கிட்ட மாட்டிக்கின்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்னால தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. இங்க பாரு ராஜி, உன்னால ஏன் யோசனை பண்ணிட்டே இருக்க? அங்க என்ன பிரச்சனையோ அதுக்காக இப்படியா யோசனை பண்ணிட்டுருப்ப? ஒரு வேளை உன்னாலேயே இருந்தாலும் அந்த பிரச்சனைய தீர்த்துடலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கவலைப்படாத. எப்படி தீர்க்கறது? இங்க பாரு கண்டிப்பா தீர்த்துடலாம். பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பா இருக்கு. புரியுதா? அதுக்காக சும்மா அழுதுட்டு இருந்தேன்னா பிரச்சனை தீர்ந்துருமா?" அப்படின்றாரு. சொல்லுவேன். ஆனா எனக்கு தானே வருத்தம் என்னன்னு தெரியும். ஆமா எங்களுக்கெல்லாம் வருத்தமே இல்ல. உனக்கு மட்டும் தான் வருத்தமா? எங்களுக்கு தான் இவ்வளோ வருத்தம் இருக்கு. இங்க பார், உனக்கு இருக்க வருத்தத்துக்கும், எனக்கு இருக்க வருத்தத்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு தான் அதிகமா வருத்தம் இருக்கு. இப்ப 2 பேருக்கு யாருக்கு அதிகமா வருத்தம் இருக்குன்னு போட்டியா நடத்துறோம். நீ வேற ராஜி, போயிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. ஏதோ படிக்கணும்னா படி" அப்படின்னோனே, சரி ஓகே நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படின்னோனே, நான் சாப்பிட்டுட்டேன்" அப்படின்றாரு. "சரி நீ சாப்பிட்டியா?" நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன். எங்க அத்தை விடுவாங்க? நான் சும்மா இருந்தாலும் எனக்கு எப்படியாவது சாப்பிட வச்சுடுவாங்க. அவங்க விடவே மாட்டாங்க. ஆமா, அம்மா எப்பவுமே அப்படிதான். எல்லாருமே நல்லா சாப்பிடணும், வயிறார சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து மனசு கஷ்டத்தோட உட்காந்துருக்காங்க. அப்போ செந்தில் வந்து, "என்ன மீனா ஏன் இப்படி உட்காந்துருக்க?" அப்படின்னோனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இன்னைக்கு ராஜி நிலைமைய பார்த்து ராஜி எப்படி அழுதா தெரியுமா?" அப்படின்னோனே, அம்மா அப்பாவ பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் அம்மாவ பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ உனக்கும் அந்த ஃபீலிங் புரியுதா?" அப்படின்னு. "ஆமா, எனக்கும் என் அம்மா பிரிஞ்சு தானே நான் இருக்கேன். அந்த மாரி தானே ராஜுக்கும். கவலையே படாத. கூடிய சீக்கிரம் நீ வந்து உன் அம்மா கூட சேர்ந்துருவ. நான் சொல்றேன்ல. சரி உங்க படிப்பு என்னாச்சு? படிக்கிறீங்களா இல்லையா?" அப்படின்னோனே, நான் தான் சொன்னேன்ல நான் கண்டிப்பா படிக்க போறேன். அதுக்கேத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கணும்ல. அப்பதானே வந்து எக்ஸாம் எழுத முடியும். நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன். இங்க பாரு புக்கும் கையோட வந்திருக்கேன். இன்னைக்கு படிச்சு எப்படியாவது முடிச்சிட வேண்டியது தான்" அப்படின்றாங்க. "நிஜமாவா? நம்பவே முடியல. சரி நான் சவால் விட்டேன்ல. அதில ஜெயிக்க வேணாவா? அதுக்கு தான் உட்காந்து படிக்க போறேன். என் புருஷனா இது நம்பவே முடியல. என் புருஷன் இந்த அளவு இருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையெடுத்து அப்படியே வந்து என்ன பண்றாங்க, சுத்தி போடுறாங்க. உடனே இல்ல, "பார்த்தல ஐயாவ" அப்படி சொல்லிட்டு படிக்க உட்கார்றாங்க. உடனே இவன் தூங்கி தூங்கி வழியாரு. "இப்ப தூங்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க. இப்ப மறுபடியும் வந்து தூங்குறீங்கன்னோனே" சிரிக்கிறாரு. இதோட முடியுது.